நேற்று தமிழ்நாட்டில் பட்டுக்கோட்டையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது தன்னுடைய மனைவி கள்ளக்காதலனோட இருந்ததை கையுங்கடமாக பிடிச்ச அவளோட கணவனை அந்த பொண்ணை வெட்டி போட்டுட்டு அவனை அழுது காணொளி வெளியிட்டு தன்னுடைய குழந்தைய கொண்டுட்டு நானும் சாக போகிறேன்னெல்லாம் பேசி கடைசியில் எதுவுமே நடக்கலை. அவங்க 2 பேரையும் காவல்துறை கைது செஞ்சுட்டாங்க. யாரை அந்த வீடியோ வெளியிட்டால கைது செஞ்சு அந்த குழந்தையும் மீட்டுட்டாங்க. குழந்தை நல்லா இருக்குங்கிறது கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு வெட்டு காயங்களோட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கள்ளக்காதல் எதனால் இது நடந்துச்சு, இது என்ன ஒரே நாளில் நடந்துச்சா அப்படின்னா இல்லை. அந்த வீட்டுக்காரனும் அந்த பொண்ணு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதற்கிடையில் ஒரு சலூன் கடைக்காரனும் கூட இந்த பொண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த பொண்ணு கூட அதிகமாக மேக்கப் செய்கிறது, இந்த அலங்கார பொருட்கள் செய்கிறது, அலங்காரத்தை பற்றியான அந்த வேலை செய்கிறது, இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்துருக்குது. அதாவது பியூட்டி பார்லர் போல் உள்ள அந்த வேலை இந்த பொண்ணு செஞ்சுட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். அவன் சலூன் கடைக்காரன், அவன் முடி திருத்துற வேலை செஞ்சுருக்கான். அவங்க 2 பேருக்கும் எப்படி காதல் மலர்ந்துச்சுன்னா இது ஒரு நாளில் நடக்கலை. இவ பொண்ணு திருமணம் செஞ்சுக்கிட்டவனே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவனை விட்டுட்டு போய் அவனை விரும்புகிற அளவுக்கு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்கே தான் அந்த உளவியல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். என்ன அப்படின்னா இவனை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் இவங்களுக்குள்ள உள்ள அந்த தாம்பத்திய உறவுங்கிறது காரணமாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக அது வரைக்கும் தெரிய வரல. 2 பேருக்குமான அந்த உறவில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொண்ணை நம்ம உயிருடன் திரும்ப அந்த பொண்ணு உயிர் தெழுந்து அதை நம்ம சைக்காலஜிக்கலாக ட்ரீட் பண்ணி அதுக்கிட்டேருந்து நம்ம ஏதாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த தாம்பத்தியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் இதை விட இன்னொரு உளவியல் காரணமும் இதுக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கும். என்னென்னா இந்த பொண்ணுடைய விருப்பமான ஒரு துறையாக இருந்தது இந்த அழகு சாதனங்கள் பற்றியதும் பியூட்டி பார்லர் போன்ற அழகுபடுத்துதலை பற்றியது. அந்த சலூன் கடைக்காரனும் அதே தொழிலை தான் செய்கிறான். இப்போ இயற்கையாகவே ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் தான் எந்த துறையில் நம்ம நேசிக்கிறோமோ அதே துறையில் இன்னொருத்தவங்க நேசித்தாங்கன்னா அவங்கள இவங்களுக்கு இயற்கையாகவே பிடிக்கும். இதுதான் ஒரு உளவியல் கூறு. பாருங்க, நீங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேரும் ஒரே நோக்கத்தோட ஒரே விருப்பத்தில் செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏற்பட்ட அந்த ஈர்ப்புக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 60%லேருந்து 70% இந்த காரணமாக இருந்திருக்கு. இதை பற்றி அவங்க அதிகமாக பேசியிருக்கலாம், ஃபோனில் பேசியிருக்கலாம், நேரடியாக பேசியிருக்கலாம். இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா முதல்ல நட்பாக தொடரும். எந்த ஒரு கள்ளக்காதலுமே எடுத்த உடனே கள்ளக்காதல் பண்ணுறேன்னு பெரும்பாலும் யாரும் வரமாட்டானுங்க. அதாவது அவனுங்களுடைய நோக்கம் அதாக இருந்தாலும் இந்த பெண்கள் எப்படி போய் சிக்கிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு பெண் உடனே போய் நம்ம கள்ளக்காதலில் சிக்கணுன்னு போய் யாரும் சிக்க மாட்டாங்க. முதல்ல பொண்ணுக்கு பிடிச்சது அவன் அந்த பொண்ணுடைய கணவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த பொண்ணுடைய அந்த ஆசைகள் அது பிடிச்ச எந்த துறையை பிடிச்சிருக்குது, எதை பற்றி அதுக்கு அதிகமாக விருப்பம் இருக்குங்கிறத அந்த பொண்ணோட வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவன் அதில் அறிவு கம்மியாக இருந்திருக்கலாம். அப்படி அறிவு கம்மியாக இருக்கும்போது இவங்களுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அப்போ அதை பற்றி வேற ஒருவர் யார் பேசினாலும் அவங்கள்ட்ட அதிகமாக பேசுகிறதுக்கான ஒரு விருப்பம் இவங்களுக்கு இயல்பாக ஏற்படும். அப்படி ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மேலே இயற்கையாகவே ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கும். இப்படி தான் அந்த சலூன் கடைக்காரனுக்கும் இந்த பொண்ணுக்கு இடையில் நட்பாக தொடர்ந்த ஒரு நெருக்கம் இன்னமும் அவங்கள அதில் ஆழ்த்தும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பெண்ணுமானும் அளவுக்கு மீறி நெருக்கத்துக்கு போனான்னா அடுத்த கடமாக கண்டிப்பாக பாலியல் உறவு அப்படிங்கிறது ஏற்படும். பால் உறவுங்கிறது ஒரு கட்டுப்படுத்த முடியாது. அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா இயற்கையாகவே அதை நம்மளால் தடுக்க முடியாது. அவங்க அதை நோக்கி சென்றுருவாங்க. அதுக்கப்புறம் கட்டுப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா அளவுக்கு மீறி அன்பு ஏற்பட்டுருச்சு 2 பேருக்குள்ள எதிர்பாலினத்துக்குள்ள அப்படின்னா அவங்க அடுத்ததாக போகிறது செக்ஸை நோக்கி தான் போவாங்க. அப்படி போனது தான் இங்கே 2 பேருக்கும் கள்ள உறவாக போய் முடிஞ்சிருக்குது. அந்த பொண்ணு தன்னுடைய குழந்தைய கூட கவனிக்காத அளவுக்கு அவன் மேலே அடிக்ட் ஆகி கிடந்து அவனை இந்த குழந்தையும் வீட்டுக்காரனையும் விட்டுட்டு அவங்க கூட போய் கள்ள உறவில் ஈடுபட்டு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உளவியல் ரீதியில் பார்க்க போனோம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய கணவனுக்கு தெரியாத ஒன்று அந்த பொண்ணுடைய கள்ளக்காதலனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுதான் இந்த பொண்ணு விருப்பப்பட்ட துறையான அந்த
பியூட்டி தொடர்பான அந்த துறையில் வந்து அவனுக்கு தெரிஞ்ச அந்த அறிவை வச்சு பயன்படுத்தி இந்த பொண்ணை வந்து அவன் கவுத்துருக்கிறான். இதுதான் காரணம். இந்த அடிப்படை உளவியல் தெரியாமல் நம்ம எடுத்த உடனே பெண்கள் வந்து இந்த காரணத்துக்காக அவனோட போய் பழகணும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதற்கு முன்னால் அவன் விதை போட்டிருப்பான், அது முளைச்சி மரமாக வர வரைக்கும் அவன் காத்திருந்திருப்பான். அதற்கான என்னென்னலாம் செய்யணுமோ அதை செஞ்சு தான் இந்த கட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கான் அந்த கள்ளக்காதல் அப்படிங்கிறது. எனவே கணவனாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தன்னுடைய மனைவி எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி அவங்கள்ட்ட பேசுங்க. இல்லைன்னா அவங்க பேசுகிற காது கொடுத்தாவது கேளுங்க. இது கேட்காம நம்ம அவங்கள தவிர்க்கும் பொழுது தான் அவங்க அடுத்த ஆளை நோக்கி போகிறாங்க. இது ஒரு பாடமாக அமையட்டுன்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் எவ்வளோ பெண்கள் உளவியலை பற்றி நான் நிறையா பேச வேண்டியிருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பேசலாம். நன்றி.